ஒரு பட்ஜெட்டை யானவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சூர்யா கதை கேட்டுட்டு ஒரு கதையை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இன்னொரு கதையை கொடுத்து இந்த கதையை எடுங்க, ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கணும்னு சூர்யா சொல்கிறார். தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன இந்த பணம் மறைக்கிற மரமாக வச்சுருக்காங்க, பிடிங்கிட்டு வந்து தர்றதுக்கு கிடையாது. படையப்பா 2 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன். இது வந்து புது படங்களுக்கு உள்ள கலெக்ஷனை விட்டு இதை கிராஸ் பண்ணிட்டு அப்போவே. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். படையப்பா ரீரிலீஸ், அதை பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குப்பா. ஸோ படையப்பா ரீரிலீஸ்க்கு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, அது முந்தைய அன்னைக்கு 1919 ரிலீஸ் ஆனதை விட இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுங்கிறது நிறைய பேருக்கு அந்த ரஜினியுடைய பழைய ஸ்டைல் எப்படி இருக்கும், அந்த படம் எப்படிங்கிறது தெரியல. இது ஒரு மாதிரி சந்தேகத்தின் பேர்லேயே தான் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற கிட்ஸுக்கு இந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுமா, போய் ரீச் ஆகுமா அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு ரஜினி சாருடைய இந்த வீடியோ ஸ்பீச் தான் எல்லாத்தையுமே எகிர வச்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரீரிலீஸில் இப்போ சக்கப்போடு போட்டுருக்கு. தமிழ்நாடு தவிர கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, இது தவிர உலக திரையரங்குலையும் கிட்டத்தட்ட ஒரு 400 தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி பல கோடிகளை தாண்டி இருக்கு. ஸோ அவருடைய கலெக்ஷன் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே தெரியும் நமக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே முந்தைய ரீரிலீஸ் படங்களை தாண்டி இந்த படையப்ப பல கோடியில் சாலிடாக அள்ளியிருக்கு. எனக்கு தெரிஞ்சுமே கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து பேசப்பட்டு. ஸோ இது வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன். இப்போ வந்து புது படங்களுக்கு உள்ள கலெக்ஷனை விட இதை கிராஸ் பண்ணி போனது மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா 1999 கிட்டத்தட்ட ஒரு 65 crores வரைக்குமே கிராஸ் ஆன படம். தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 35 crores. ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு பண்ணிச்சு அந்த படம். 15 கோடி கலெக்ஷன். அங்கே வந்து கிட்டத்தட்ட 50 தியேட்டரில் வந்து 50 டேஸ்க்கு மேலே கிராஸ் ஆன படம். ஸோ நரசிம்மான் இப்போ ரிலீஸ் ஆனது. ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிலேருந்து எல்லா பேருமே மிரண்டு போனாங்க. ஸோ ரஜினியோட படம் டப்பிங் படம் இந்த சக்கப்போடு போடுது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 தியேட்டருக்கு மேலே 100 நாள் ஒன்ற படம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சென்டருமே ரிலீஸ் ஆகி 400 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் அள்ளிகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிட்டத்தட்ட ரீரிலீஸில் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ரெக்கார்ட் பண்ண ஒரு படம் இப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரஜினியோட 75வது பிறந்த நாள் அன்னைக்கு எவ்வளவோ அவரோட ஐகானிக் படங்கள் இருந்தாலும் படையப்பா ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, கண்டென்ட் நல்ல கண்டென்ட். இப்போ நிறைய படம் இருந்தால் கூட இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு இந்த 2K கிட்ஸ்ன்றதுக்கு எது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா அண்ணாமலை ரீலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ பாஷா பண்ணிட்டாங்க, ஸோ பாபா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா அடுத்து எது ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ படையப்பா வந்து ரொம்ப சந்திரமுகி அடுத்து ஒன்று வரும். ஓகே, ஸோ அது ஒரு பட்டு இதற்கு பிறகு வந்து இந்த படையப்பாவுடைய அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து என்னென்னா நமக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அதனுடைய கண்டென்ட் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஜெயலலிதா ஒரு பக்கம் ரொம்ப அட்டாக் பண்ணி பண்ணுறது மாதிரியான ஒரு தகவல் இருந்தது. அது உண்மைதான் அது. பட் 96 வந்து அவங்க 96 பண்ண அட்ராசிட்டினால தான் இந்த கதையே ரஜினி சாருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இன்றைக்கி அதை வந்து கொஞ்சம் இந்த மைல்டாக ட்ராவல் பண்ணிட்டாங்க சார் அதை. பட் இருந்தாலுமே இந்த நீலாம்பரி கேரக்டருங்கிறது ஜெயலலிதா ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் அது ஜெயலலிதா அவர்களே ஒரு பிரிண்ட்டு நான் படம் பார்க்கணுன்னு சொல்லி அவருக்கு வீட்டுக்கு ஒரு பிரிண்ட்டு கொடுக்கப்பட்டு படம் பார்த்துட்டு எல்லாமே என்ன சொன்னாங்க. பட் ஆனால் படம் வந்து ஓரலாக பார்க்கும்போது வந்து ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கீங்க. ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களே பாராட்டின ஒரு விஷயம். படையப்பாங்கிறது ரிலீஸில் எவ்வளோ படங்கள் இருந்தாலுமே இது வந்து ஒரு முக்கியமான படமாக ரஜினி சாருடைய அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய ஓன் பிக்சர். ஸோ அதனால் தைரியமாக ரிலீஸ் பண்ணலாம். மற்றவர்கள்லாம் நிறைய இது ஆக்சுவலாக இந்த படையப்பாவே வந்து வேற ஒரு பேனர்லாம் பண்ணுறது ரஜினி சார் அக்செப்ட் பண்ணல. அப்போ காரணம் ஜெயலலிதா அவர்களை பற்றி ரொம்ப ஒரு மேட்டர் கான்ட்ரவர்சியாக இருந்த ஒரு பீரியடு. ஒருவேளை படம் வராமல் இருந்து பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஸோ வேற ஒரு கதையை எடுத்தோம்னா அவங்க பேர் ரிப்பேர் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் இவருடைய ஓன் ஸ்கிரிப்டில் இவர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண படம். ஓகே, ஐகானிக் படங்கள் நிறையா இருக்குது. பட் அதோட இதுவும் ஒரு படம் படையப்பா சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ அஃபிஷியலாக ரஜினி அவர்கள் படையப்பா 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? இல்லை, அதான் அனௌன்ஸ்மெண்ட்டே அவரை கொடுத்துட்டார் இல்லையா. ஆல்ரெடி நானே நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன் படையப்பா 2 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த செய்தி எனக்கு ஒரு ஷாக்காக இல்லை. காரணம் எனக்கு தெரியும் படையப்பா 2 வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டுருக்குது. கே. ரவிக்குமார் தான் பண்ணிகிட்ருக்காங்க.
மேபி இந்த 173 படம் ரஜினி வந்து ஆக்ட் பண்ண கமல் ப்ரொடக்ஷனில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுறது மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமே இருக்காங்க. மேபி ஒருவேளை திடீர்னு படையப்பா 2 இப்போ நல்லா போயிட்டுருக்கு, 2 எடுத்தால் நல்லா இருக்குமே ஸோ 2 முந்திக்குன்றீங்க. எஸ், அதனுடைய அதான் முக்கியமாக என்னங்கிறது ரஜினி சார் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே அதாவது என்னென்னா வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டு கேஎஸ் ரவிக்குமார் பக்கம் ஒரு கமர்ஷியல் மேக்கிங் டைரக்டர். ஆனால் முத்து எப்படி கொடுத்தாரு, படைப்பு எப்படி எல்லாமே தெரியும். இந்த நேரத்தில் இந்த படைப்போட்டு வந்ததுன்னா அது பரபரப்பாக இருக்கும். எப்படி இருக்கும் படைப்பாட்டு? ஏன்னா அதில் வந்து நீலாம்பரி கேரக்டர் டெத்து. ஸோ இது எப்படி அந்த கேரக்டர் திரும்பி கொண்டு வருவாங்க, ஸோ எப்படி ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்ல எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இப்போ ஒரு இருக்குது. மேபி ஒரு வேளை ஒன்றுனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ 173 கூட. ஓகே. அண்ட் ரீரிலீஸ்க்கு எவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் ஒரிஜினலாக வர படங்கள், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படங்கள் கூட அந்த அளவுக்கு ரீரிலீஸ் போகிற அளவுக்கு போக மாட்டேங்குதே, ஏன்? இல்லை, அதுதான் கதைகள் சரியில்லாமல் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்குறது மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் இந்த படம்லாம் மெகா ஹிட், உங்களுக்கு சாங்ஸ் ஹிட்டு, ரஜினியோட பஞ்ச் டைலாக்கு, படமும் நல்ல ஒரு அருமையான படம். ஸோ பெரிய ரெக்கார்ட் பண்ண படம். அப்போ அப்படிங்கும்போது இது ரீரிலீஸில் கொண்டாடப்படக்கூடிய படமாக இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீ இப்போ அன்றைக்கெல்லாம் தேட்டரில் பார்த்தோம்னா ஒரு 5 இயர்ஸில் இருந்து ஒரு 60-70 வயசு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்க இந்த கிட்ஸு பிடிக்குமான்றது தெரியல. 2K கிட்ஸ்ன்னு பார்த்தா அவங்க தான் செலிப்ரேட்டாக ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபீமேலேருந்து மேலேருந்து அவ்வளோ செலிப்ரேஷன். அதனால் சில படங்கள் நல்ல கதையோடு வந்து அதையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. பட் அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லேகாக வர்றதுனால தான் இந்த படையப்பா இப்போ ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஓகே. 12/12/2025 வாவாதியார் அண்ட் அனுபமா பரமேஸ்வரனோட லாக்டவுன் படங்கள்லாம் வெளிவர இருந்தது. படையப்பா ரிலீஸ்க்காக தான் இவங்க ரிலீஸை தள்ளி போட்டுட்டாங்களா? இல்லை, அப்படி இல்லை. வாவாதியார் படத்துக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. உங்களுக்கு அந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுடைய இதில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 21 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு வாங்கின கடன் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் அவர் ஃபைனான்ஸ் கொடுத்தவர் வந்து திவால் ஆகிட்டார். ஸோ இப்போ அவருடைய பணத்தை நீங்கள் கொடுத்தான்னு சொல்லி கோர்ட் வந்து பேன் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கங்கோல் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஸோ வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரில் இந்த படத்தை எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குன்றது மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போகுது. நான் அதில் விட்ட காசில் எடுக்கும் அப்படின்ட்டு இவரே ஏற்பட்ட கூட லாஸ் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண தெரியும், மிக சிரமத்துக்கு உள்ளே இருக்கும்போது இப்படி கோர்ட்டு பேன் பண்ணதுனால வேறு வழியே இல்லை. ஸோ அந்த ஒரு காரணம் தான் உங்களுக்கு வந்து வாவாதியார் படம் ரிலீஸ் ஆகலை. தவிர அனுபமா வந்து பரமேஸ்வரன் பண்ண லாக்டவுன்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதோட அந்த காணா போயிடும். ஸோ இந்த படங்களோட அதனால் கொஞ்சம் தள்ளி அந்த படமே வராத போது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் அது கொஞ்சம் தள்ளுப்பட்டது. பட் வாவாதியார் படத்தில் இன்னமும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. டைரக்டருடைய கோஆப்ரேஷன் சுத்தமாக வந்து ஞானவேல் ராஜா கிடையாது. அவர் வந்து காலை 9 மணிக்கு ஒரு டைரக்டர்னா 8 மணிக்கே வந்து இருக்கணும். ஹீரோக்கள் தான் 12 மணிக்கு வருவான்னு பார்த்தோம்னா இங்கே டைரக்டர் தான் 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் வந்து ஷாட் வச்சார். ஏகப்பட்ட லாஸ் வந்து ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் இருக்குது. தயாரிப்பாளர் வந்து வாழ வைக்கணும் டைரக்டர். பட் இங்கே வந்து அவர் பேர் என்ன, டைரக்டர் நலன். ஸோ அவர் வந்து ஏற்கனவே 2 படம் பண்ணால் கூட கொஞ்சம் வசதியான ஃபேமிலியில் இருந்ததுனால இவங்களுடைய வழிகள் அவருக்கு பெருசாக தெரியாது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பல வருடங்கள் பெரிய கேப் வேறு இருக்குது அவருக்கு. அப்போது இதை ஒரு சின்சியாரிட்டியோட பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு தயாரிப்பாளரை வந்து மிகப்பெரிய கடனால் ஏற்கனவே கடனாளியாக இருக்கார் அவர். இதில் வந்து இன்னமும் நிறைய லாஸ் ஆகிருக்கு அவர். ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு ஒரு காரணமும் நலன் இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. கார்த்திகிட்ட டேட்ஸ்லாம் கொடுத்து நிறையா கொடுத்து முடிச்சு இல்லைன்னு சொல்கிறார். திரும்ப ஒரு 20 நாள் கேட்குறாங்க. ஞானவேல் ராஜாவை கெஞ்சி கூத்தாடி தான் கார்த்திகிட்ட வாங்கிட்டு வந்து டேட்டை கொடுத்தாரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளோட தான் இந்த படம் முடிஞ்சுது. பட் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் முன்னேச்சு ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது தான் 8ஆம் தேதி வந்து ஒரு வாய்தா கொடுத்தாங்க. 8ஆம் தேதி பார்க்கும்போது இல்லை, 11th அன்றைக்கி கோர்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு வாவாதியார் வரலை. பட் இது பார்க்கும்போது அந்த டேட் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. டோட்டலாக ஆல்ரெடி படையப்பா வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. 12th ரிலீஸ்னு சொல்லி ரஜினி சார் நம்ம தேனப்பன் அவர்களே எல்லாமே சொல்லி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுக்கு அதை 7.1 டால்ஃபியில் 4K சிஸ்டத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் அண்ணாமலை கூட இங்கே ரிலீஸ் ஆகலை. அண்ணாமலை வந்து ஃபாரினில் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு 12th அன்றைக்கி. ஸோ அதனால் படையப்பா மட்டும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே பண்ணாங்க. பட் வாவாதியார் எப்படி வரும் என்னங்கிறது தெரியல. சிக்கல்கள்லாம் ஞானவேல் ராஜாவுக்கு வந்து அதெல்லாம் தீர்ந்தால் தான் அந்த படம் வரும். அதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஓகே. ஸோ இந்த வருஷம் வருமான கேள்விக்குறியா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் 21.5 கோடி ரூபா செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ அவர்கிட்ட பணமே கிடையாது. யாருக்கு பண்ணணும்? ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் வந்து வாங்கின ஃபைனான்சர்கிட்ட வந்து கொடுக்கணும். ஓகே. 10 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காரு. அது வட்டி குட்டியெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 12 கோடி எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. 21.5 கோடி ரூபா வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். பண்ணினா தான் இந்த படம் ரிலீஸ் ஆக முடியும். இல்லை அதில் ஏதாவது ஒரு பாதியை கொடுத்துட்டாவது பாதி ஒரு டைமில் தரேன்னு சொல்லியாவது சொல்லணும் வருது. பட் இதற்கு வந்து
அதாவது சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் மிக நெருங்கிய உறவினர் யானவல் ராஜா. அப்போ அவர்கள் ஹெல்ப் பண்ணலாம், இதை ஒன்றும் தப்பு இல்லை. அது இன்றைக்கி இருக்கிற சூர்யா ஒரு 21 கோடிலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சூர்யாவும் சைலண்ட் ஆகிட்டார், கார்த்திக் சைலண்ட் ஆகிட்டார். இப்போ யானவேல் ராஜா தான் அப்படின்னு அது நான் சொல்ல துண்டா நிற்கிறார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதனால் இந்த பிரச்சனைகள் முடிஞ்சால் தான் வாவதியார் படமே ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகும் கூட மிகப்பெரிய சந்தேகம் தான். ஓகே சார். ஸோ நலன் குமாரசாமி இதை எப்படி அணுகுறாரு? இல்லை, அவர் கோஆப்ரேஷன் இல்லை. அவர் அணுகிறாருன்னா அவர் வந்து ஷூட்டிங்லேயே கோஆப்ரேஷன் இல்லையே. அப்போ படம் முடிச்சு கையில் கொடுத்துட்டா அவர் ரிலீஸ் ஆனால் ஆகாட்டினா என்னங்கிற மாதிரி தான் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவரை பற்றின நல்ல ஒப்பீனியன்லாம் கார்த்திக் ஸ்டேஜில் நிறைய சொன்னார். ஸோ டைரக்டர் கரெக்டாக வந்தார் போனார்னு சொன்னார். அது வந்து வேறு வழி இல்லை, ப்ரொமோஷனுக்கு சில ஃபார்மாலிட்டி சொல்லி தான் ஆகணும். அந்த நேரத்தில் போய் இயக்குனர் இப்படி இப்படி பண்ணாருன்னு சொன்னார்னா படத்துக்கு மைனஸ் ஆகிடும். அதனால் அவருக்கு ஏதோ கடமைக்கு பேசணுமேன்னு சொல்லிட்டு டைரக்டரை பற்றிலாம் ரெண்டு வார்த்தை நல்ல பெருமையாக பேசிட்டு அவர் இறங்கிட்டார். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட கைதி 2 வரும்போது கூட எனக்கு கைதிட்டை பற்றி அப்டேட் எனக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு ஈஸியாக காத்துவாக்கில் சொல்லிட்டு விட்டார். இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாது. லோகேஷ் இயக்கத்தில் கைதி 2 ரிலீஸ் ஆகுமா வருமா அப்படின்னு அது மிகப்பெரிய கேள்வி. வருமா இல்லை கார்த்தி பண்ணுறாரான்றது கேள்விக்குரியா? இல்லை, கைதி 2 பற்றின அப்டேட் மட்டும் கேட்கும் போது என்கிட்ட எந்த அப்டேட்டும் இல்லைன்னு சொல்லி கார்த்திக் சொல்லிட்டார். பட் லோகேஷுடைய மிகப்பெரிய காரணம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே அந்த படத்துக்காக கார்த்திக் வெயிட் பண்ணார். பட் இவர் விஜய் படம், விக்ரம் படம், அப்புறம் ரஜினி சார் படம்னு சொல்லி 3 பேர் படத்துக்கு ஒரு 5 வருஷத்தை ஓட்டிட்டார். ரெண்டாவதாக கூலி படத்தினுடைய அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ஒரு 80 கோடி ரூபா சம்பளம் கேட்டார் கைதிக்கு. அவர் மலை போயிட்டாங்க. அவர் கார்த்திக் பிஸ்னஸே அவ்வளோ கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ பேசிக்குவோம் சார்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை கூலியினுடைய அதாவது அந்த படத்தை சிறப்பாக பண்ணிவிட்டு ஒரு 1000 கோடியை தாண்டி ரஜினி சார் இமேஜை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லோகேஷ் கிட்ட தான் ஏதோ பாதி பேசுவாங்க. பட் மட்டமான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து ரஜினி சார் இமேஜே காலி பண்ணார். ஸோ ரஜினி சாருக்கு அந்த படம் முடிச்சு ஒரு 500 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு, அவ்வளோதானே தவிர மிகப்பெரிய ஓட்டை 1000 ஓட்டை வச்சு ஒரு கதையை பண்ணார். அந்த ரிசல்ட் வரும் தான் கைதி 2 அப்படியே ஹோல்ட் பண்ணாங்க கார்த்திக். இப்போ கார்த்திக் ஆக்சுவலாக பேசிக்கலாக ஒரு டைரக்டர். அவர் அதாவது இன்னும் படம் எல்லாம் அசிஸ்டன்ட் மணிரத்னம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ அந்த கோர்ஸ் அவருக்கு தெரியும். இல்லை கைதி 2 அவரே ஹேண்டில் பண்ணிட்டு போகிறான்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இப்போதைக்கு வந்து அப்டேட் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சார். அது காரணம் லோகேஷுடைய அவர் மேலே இந்த இமேஜ் டோட்டலாக காலியானது தான். ஸோ பல பணக்கார ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும், இப்போது ஸ்டுடியோ க்ரீனாக இருக்கட்டும், லைக்காவாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து இப்போது ஃபைனான்ஷியல் லாக்கில் இருக்காங்க. இது ஏன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அகலக்கால் வைக்கிறது தான். உங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்கிரிப்டுக்கு என்ன பட்ஜெட் அது ஒன்று இருக்குது, இந்த லொக்கேஷன் அது ஒன்று இருக்குது. நீங்கள் அதை தவிர வந்து நீ இயக்குனர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையில் இயக்குனர் வந்து நீங்கள் சொல்லும் போது ஒரு ஸ்கிரிப்டை சொல்கிறாங்க, எடுக்கும்போது வேற ஒரு ஸ்கிரிப்டை மாற்றுறாங்க. இந்த இடத்துல ஒரு 10 கார் வேணும்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு, திடீர்னு பார்த்தா எனக்கு 100 கார் வேணுமாங்க. ப்ரொடியூசர் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு எடுக்க முடியாது சார், இந்த சீனு வராது சார், இந்த சீனை மாற்றிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் போட்ட பட்ஜெட்டோட அப்படியே டபுள் மடங்காக மாற்றுறாங்க இயக்குனர்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு. தயாரிப்பாளர் எங்கே வந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு படத்தை பண்ணுறாங்கிறது தெரியாது. கங்குவாவே பார்த்தீங்கன்னா அதாவது சிறுத்தை சொன்ன கதை 2 கதை சொன்னாங்க. 2 கதையுமே யானவேல் ராஜா பிடிச்சிருக்கு. சூர்யா கிட்டே 2 கதை கேட்டால் நல்லா இருக்கு, நீங்கள் கேட்டு முடிவு பண்ணுங்கன்றாங்க. ஒரு பட்ஜெட்டை யானவேல் ராஜா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சூர்யா கதை கேட்டுட்டு ஒரு கதையை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இன்னொரு கதையை கொடுத்து இந்த கதையை எடுங்க, ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கணும்னு சூர்யா சொல்கிறார். அப்போ இவர் ஷாக் ஆறு, 100 கோடிக்கு மேலே பட்ஜெட்னா எப்படி தாங்குறது? நான் வழியே இல்லை, இங்கே கமிட் பண்ணிட்டாரு, சூர்யா டேட் கொடுத்துட்டாரு, எடுக்காமல் இருந்தால் அசிங்கமாருன்னு சொல்லி தான் கடனை வாங்கி படம் பண்ணுறாரு. மிகப்பெரிய லாஸ், கிட்டத்தட்ட 100% லாஸ் அவருக்கு. அது வந்து மீண்டும் வர முடியல இல்லையா? இப்போ வந்து தயாரிப்பாளர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய பேர் காணப்பட்ட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து யானவேல் ராஜா வந்து நிறைய தயாரிப்பாளர் வந்து ஏவி ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ணல. கிட்டத்தட்ட இந்த 15 வருடங்கள் மேலே ஆச்சு. படம் பண்ண முடியாது நீ சூழ்நிலைக்கு. நான் ஹீரோக்களுடைய ஒத்துழைப்பு வேணும், சம்பளம் எகிரிடுச்சு, இயக்குநர்கள் சொல்கிறத எடுத்துடணும் தயாரிப்பாளருக்கு, அதுவும் கிடையாது. இப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த பணம் மறைக்கிற மரமாக வச்சுருக்காங்க, பிடுங்கிட்டு வந்து தர்றதுக்கு கிடையாது, வட்டிக்கு வாங்கிட்டு வந்து தராங்க பாவம் கஷ்டப்பட்டு. இல்லை, தயாரிப்பாளர் வாழ வைக்க வேண்டிய கடமை வந்து ஹீரோக்கும் இருக்குது, டைரக்டருக்கும் இருக்குது. நீங்கள் 2 பேர் சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க கேட்டதை, உங்கள் மேலே நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவர் வச்ச நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றணும், யாருமே காப்பாற்றப்படுறதில்ல. அதனால தான் இன்றைக்கி நிறைய பெரிய பிக் பேனர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி ஸ்ட்ரீட்டில் நிற்கிற நிலைமைக்கு வந்து உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியோட நிலைமையை ரொம்ப அழகாகவே எடுத்துரைத்தீங்க. நேரத்துக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.